இல்லை, பொதுவாக ஈழத்திலிருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை பொய். சொந்த நாட்டில் வாழ முடியாமல், சொந்த ஊரில் வாழ முடியாமல் நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமான் வாழ்ந்திருக்கிறார். சொந்த நாட்டில் வாழ முடியலை, இங்கே தன்னுடைய மொழி உரிமை இல்லை, இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு பிழைக்க போகிறாங்க. அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ செய்கிற போது நான் தான் ஈழத்துக்காக பேசுகிறேங்கிற பெயரில் அவரிடம் சுரண்டி இருக்கார். பெரிய ஃபண்டுலாம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்டு வந்து 100 ரூபா சம்பாரிச்சானா ஈழத்துக்காக அவர் பேசுகிறான்னு 10 ரூபா வாங்கி திண்டு வயிறு கொடுத்துருக்கார் சீமான். மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி குற்றச்சாட்டு விரும்பல. அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார். இல்லை, பிரபாகரன் கூட மெதகு கூட போட்டு எடுக்கலை. நான் அதை பொதுபல சொல்ல இருக்கிறேன். மெதகு பிரபாகரன் அவர்களை அவர் சந்தித்தது 2-8 நிமிடம் என்று சொல்கிறாங்க. அந்த முழு வீடியோ காட்சியும் சந்தோஷங்களிடம் இருக்கிறது. இன்னும் சில வாரங்களில் சில வீடியோக்கள் வெளியே வரும் என்பதையும் திருவாளர் சீமானுக்கு அவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அவர் மெதகு பிரபாகரனை சந்தித்தது ஒரே ஒரு முறை தான். 2வது முறை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் கொடுக்கவில்லை. இவருடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையால், இவருடைய ஊதாரித்தனத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் புறந்தறினார் என்பதுதான் உண்மை. அவர் இன்றைக்கி நினைச்சிட்டாரு யாருமே இல்லை சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப முக்கியமாக இன்னொரு குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். நேற்று தமிழீழ அரசியல் துறை என்று அறிக்கை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒருபோதும் தலையிட மாட்டாங்க. அவர்கள் யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவு ஏற்றுக்குவாங்க. மக்கள் மன்றத்தில் எங்களுக்காக நீங்கள் ஆதரவு சக்தி அள்ளுங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இவங்களுக்கு வாக்களிங்க, இங்கே போங்கன்னு அவர் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்வது, நேற்று அறிக்கை வந்து சீமான் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்வது, தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியாவின் அரசியல் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி தமிழீழ விடுதலை புலிகள் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்துவிடும். நாளைக்கு தடை குறித்து ஒரு கேள்வி வந்தால் இந்த அறிக்கையை காரணம் காட்டி இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தலையிட்டிருக்காங்க, அப்போ இந்த தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தடையை நீங்கள் நீக்கிட்டா உண்மையான போராளிகள்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. மெதகு பிரபாகரனுடைய உண்மையான சரித்திரம் வெளியே வரும். அப்போ இதெல்லாம் வெளியே வந்தால் தன்னுடைய பொழப்புக்கு ஆபத்து, தான் காட்டி கொடுத்தன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீமானவர்கள் இப்படிப்பட்ட சில்லறத்தனமான வேலையை செய்கிறார். இது 1-2 வேலை இல்லை. நான் முழுக்க இதுக்கு பேர் தான் இன துரோகம். ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று ரீதியான போராட்டத்தை, மக்களோட உரிமை போராட்டத்தை, ஆயுத போராட்டத்தை தன் சொந்த சுயலாபத்திற்காக காட்டி கொடுத்தது மட்டுமில்லாமல் குளத்தூர்மணி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். சேட்டலைட் ஃபோன்லேருந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது சேட்டலைட் ஃபோன்லேருந்து சீமான் எங்கேருந்து பேசினார்னா ஈழத்திலிருந்து பேசுகிறாரு. அப்படி உரிமை யாரும் கொடுக்கல. அப்போ ஒரு ஆர்வ கோளாறு என்பதை விட திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார். இன்றைக்கி திட்டமிட்டு இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் தடை இருக்குது என்றால் அதுக்கு சீமான் போட்டவர் தான் காரணம் என்பதை உறுதியாக சொல்கிறோம். இன்றைக்கி சொல்கிறார், நம்ம மெதகு பிரபாகரன் அவர்களை நாங்கள் வந்து தலைவராக ஏற்றிருக்கோம், நீங்கள் இப்போ பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு. ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட்டை கூட வாங்க முடியாது. ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை பெரியாரின் புகைப்படத்தை முதல் படமாக போட்டு தான் வாக்கு கேட்குது. நீ தெம்பும் திராணியும் யோக்கியதை இருந்தால் நீ உண்மையிலேயே நீ சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆத்தாளுக்கு அப்புறம் சொல்கிறதெல்லாம் அது கொச்சையான சொல்லலை. யோக்கியதை இருந்தால் மெதகு பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் போடல? அப்போ மெதகு பிரபாகரனை குறித்து யார் பேசலாம் துறைன்னு சொல்லிட்டு நீ மெதகு பிரபாகரன் படத்தை நீ போடலைன்னா உன் உள்நோக்கம் மெதகு பிரபாகரனுடைய வீரத்தை, அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது, அவரை மட்டுப்படுத்துவது, அவரை இந்த மண்ணிலிருந்து அழிச்சிட்டு நான் தான் பிரபாகரன் கூட சொல்கிறதுக்கான அந்த மனநோய்க்கு இன்னும் கொஞ்ச நாள் சீமா வந்துடுவார். நீங்கள் அவர் சொன்ன பொய்களை மட்டும் நீங்கள் வருஷப்படுத்துங்களேன். நான் வந்து போர்க்கள காட்சியில் கடலில் போனேன்டார். ஆனால் போனது விமானத்தில், பெங்களூர் விமானத்திலிருந்து. முறையாக சொல்கிறோம், போனது பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து தான் சீமான் போனார். ஆனால் போரில் உள்ள போனேன்டார். இன்னொன்று, நீங்கள் சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்குது. எங்கேயாவது புலிகளுக்கு உதவினார், மக்களுக்கு உதவினார், ஏதாவது வழக்குகள் இருக்கா? ஒரு வழக்கு அதை செய்தவர் அண்ணன் வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்கிறாங்க. ஒரு வழக்கு சீமானுக்கு இல்லை. இன்னொன்று, இங்கே மேடை பேச்சு வழக்குகளை காட்டி இவர் தேசிய பாதுகாப்பு சட்டம்ங்கிறாரு. அது யார் வேணாலும் பண்ணலாம். போராட்ட தளத்தில் போராளிகளாக இருந்து இவர் என்ன உதவி செஞ்சார்? இப்போ இந்த போருக்கு பின்பு நடந்தது என்ன? ஒரு இனப்படுகொலை பார்த்துட்டோம். இனப்படுகொலையில் இறந்து போன 1,80,000 உறவுகளும் தமிழர்கள் கோரிக்கையை வைத்து இந்திய நீதிமன்றத்தில், பன்னாட்டு நீதிமன்றத்தில், பன்னாட்டு தமிழ் சமூகத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை சீமான் கொடுத்ததா ஒன்று காட்ட சொல்லுங்கள். நீ உண்மையிலேயே ஈழ அரசியல் செய்கிறீன்னா போருக்கு பின்பு நீ உண்மையிலேயே அறிவுத்திறனும் தெளிந்தறிவோடும் அறிவு இருக்கணும். என்ன இருக்கணும்? இத்தனை பேர் இறந்துருக்காங்க, டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஒன்றை காட்ட சொல்லுங்கள். அதற்கு மாறாக அதெல்லாம் யார் ஆதரித்தாங்களோ, யார் இதெல்லாம் வெளியிட்டாங்களோ அவங்கள துரோகிங்கிறது. அதாவது ருத்ரகுமாரை துரோகின்றார், உலக நாடுகளுக்கு கூடிய பன்னாட்டு தலங்களை எல்லாரையும் துரோகின்ட்டு தான் நல்லவன் யோக்கியன்னா என்ன இருக்கணும்? அங்கே நடந்த ஒரு இனப்படுகொலைங்க, இவ்வளோ கோயில் இடிக்கப்பட்டுச்சுங்க, இவ்வளோ மசூதி இடிக்கப்பட்டுச்சுங்க, சிங்கள ராணுவம் தாக்குச்சுங்கிற செய்தியை
கூட உன்னால் பேச முடியலையே. அதுக்கு மாற என்ன சொல்கிற, எனக்கு இட்லி கொடுத்தாங்க, இட்லி கறி கொடுத்தாங்க, மான் கறி கொடுத்தாங்க, பன்னிக்கறி கொடுத்தாங்க, ஆமைக்கறி கொடுத்தாங்க, எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க, என்னை ஒரு போராளி வந்து கிள்ளுனாரு, நான் ஒரு போராளி மீது காதல் கொண்டேன். எவ்வளவு கொச்சையான ஒரு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய சுய லாபத்துக்காக சிதைச்சிருக்கேன்னு தெரியுதா? தமிழ் சமூகத்தை சிதைத்த வேலையை ஈழம் குறித்து இன்னைக்கு எண்ணிலடங்காத முற்போக்குவாதிகள் பேச பயப்படுறாங்கன்னா, நம்ம எதாவது பேசுனா சீமான் விடுகிற கதைகளில் தோற்று போயிடுவோம். நமக்கு ஏண்டா வம்புன்னு பல பெரியாரிஸ்டுகள், பல முற்போக்குவாதிகள், பல பொதுவுடைமைவாதிகளை வாயடைக்க செய்துவிட்டு இந்த அசிங்கத்தோடு நம்ம போராட வேணாம். அந்த சேத்துக்களை ஒன்று உலாவிக்கு இருக்கும், நம்மளும் போய் சேர்ந்து உலாவினா நம்மளாம் சேர் வலிக்கணும்னு ஒதுங்கி போய் வைப்பதற்கு வேலையை சீமான் செய்திருக்கிறதா தான் பார்க்குறோம். அடுத்த நான் அம்பேத்கர் தொழுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் எது குறித்து படிக்கிற பழக்கம், வாசிக்கிற பழக்கம் இல்லை. தந்தை பெரியார் குறித்து அவருடைய நாங்கள் இது வரைக்கும் ஆதாரத்தை கேட்குற ஆதாரத்தை கொடுக்க முடியல. RSS வைக்காத குற்றச்சாட்டை கூட அவர் வைக்கிறார் என்றால் அவரை இயக்குவதற்கு இங்கு ஏதோ ஒரு அமைப்பு தயாராகிவிட்டது. ஏன்னா இவருடைய ஹிட்டன் அஜெண்டாவே நீங்கள் இந்திய மாநிலங்களில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு இந்தியா ஒரு கூட்டணி அமைக்கிறார். அந்த கூட்டணியில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மதச்சார்பின்மையை சொல்கிறோம், மாநில சுயாட்சியை சொல்கிறோம், தேசிய இனங்களுடைய மொழி உரிமை பற்றி சொல்கிறோம். இதை மூன்றையும் எங்கள் கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரியக்கும் புரிந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசப்பட வேண்டும் என்கிறார். மதச்சார்பை கொடுத்து மிக நீண்ட நெடிய கருத்தோடு வாதிக்கிறார். இந்தியாவுடைய பாராமட்டத்தில் நின்று நீங்கள் எங்கே வேணாலும் வந்துடலாம், நோ எவர், நீங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு போக முடியாதுன்னு பாஜக அப்போ சொல்கிறாருன்னா இந்த கொள்கை தெளிவு. அப்போ தமிழ்நாடு ப்ரைடுங்கிறது மொழி அரசியல். இந்தி எதிர்த்து, சமஸ்கிருதத்தை எதிர்த்து, மொழி தனித்த அடையாளத்தோட அரசியலை இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா சீமான் போன்றோர் அது தெலுங்கு எதிர்ப்பா, மலையாள எதிர்ப்பா, தமிழை தாய்களி மொழின்னு ஏன் சொல்கிறோம்? இங்கே உட்காந்துருக்க உங்கள் யாருக்கு பார்க்குற நம்ம மக்கள் யாருக்காவது கீழடி போனீங்கன்னா ஒரு எழுத்து இருக்குங்க, அதை சுத்த தமிழர்கள் யாராவது சீமான் சொல்கிற சுத்த தமிழர் யாரும் வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியாது. தமிழிங்கிற எழுத்துலேருந்து தெலுங்குங்கிற எழுத்து, மலையாள எழுத்து, கன்னட எழுத்து பிரியுது. ஒரு மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பத்தை ஒரே வயிற்றில் பிறந்த நம்மளடி வந்தேரின்னு சொல்லி அதை பிரித்து விட்டுட்டு இந்திய அரசின் அரசியமைப்பு சட்டத்தில் போராட வேண்டிய தமிழ் உரிமைக்காக கேட்க வேண்டிய மக்களை, உரிமை முழக்கத்தை செய்ய வேண்டிய மக்களை அது தெலுங்கு எதிர்ப்பா, கன்னட எதிர்ப்பா மடைமாற்றி மொழியை சிதைச்சாச்சு, மொழி உரிமையை சிதைச்சாச்சு. ஒரு ஆயுத போராட்டத்தை உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்கத்தை திறந்த ஈழ போராட்டத்தை சிதைச்சாச்சு. எல்லாத்தையும் சிதைச்சிட்டு கடைசியில் கல் குடிச்சிட்டு தெருக்கில் நீ நடந்து வாடான்னு ஒரு திமிர் பேசுகிறான்னா அவனுடைய மனநோய்க்கு உள்ளாயிருக்கான்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து மக்கள் புறக்கணிக்கிறத விட இது அசிங்கமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவர் சந்தோஷ் வந்து அவர்கிட்ட மேதகு பிரபாகரன் இவர் எப்போ சந்திச்சாங்க அந்த வீடியோ இருக்குன்றிருக்காரு. உறுதியாக அது வெளியிடுவார் நம்பிக்கை இருக்குது. அவர் சொல்கிற சிரஞ்சீவி மாஸ்டர் போன்றவர்கள்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கிறத சீமான் சொல்லி கொடுத்துறோம். பல போராளிகள் மறைந்து விட்டதாக அவர் சீமான் இன்னைக்கு இப்போ பொதுவில் போய் சொல்கிறாரு. அதை வந்து ஏன்னா ஏற்கனவே ஆதாரத்தை நான் தான் எடிட் பண்ணுன்னு ராஜ்குமார் சொல்லிட்டாரு. அறிவு நாணயமும் யோக்கியதையும் இருந்தால் ஒன்று ராஜ்குமார் மீது வழக்கு போட்டிருக்கணும். எப்படா சொல்ல போச்சுன்னு நீங்கள் எல்லாத்தையும் அடித்து பேசுகிற சீமான் ஆதார் இருக்கான்னு நெஞ்சை நிமிர்த்தி நான் ஆம்பளை பேச சீமான் இந்த ராஜ்குமார் எதிர்த்து கேள்வி கேட்டபோது அதை கடந்து போங்க, அதை விடுங்க அப்படின்னு பேசுகிறாருன்னா உள்நோக்கு என்னவா இருக்குது? இந்த மேதகு பிரபாகரன் படம் கொடுத்து வர சந்தோஷம் என்ன பேசுவார்னா அப்போ நான் பார்க்கலையாங்கிறாரு. இது என்னென்னா எஸ்கேபிசம். தன்னை நோக்கி ஒரு கார்னர் படுகிற போது இன்றைக்கி அம்பலப்பட்டுட்டார். நீ ஈழத்துக்கு போனது உண்மைதான். எதுக்கு போனேன்னா ஷூட்டிங் நடக்கிற போது ஒரு இயக்குனராக வழிநடத்த போனேன், அவ்வளோதான். நீ ஷூட்டிங் துப்பாக்கியை சுட்டுட்டு போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்தங்கிறது இன்றைக்கி அம்பலப்பட்டுருச்சு. நீ போராளிக்கு பயிற்சி கொடுத்தங்கிற சொன்ன அந்த பொய் செய்தி அம்பலப்பட்டுருச்சு. மேதகு பிரபாகரன் கூட எடுத்த அந்த புகைப்படத்தை நீ தான் ஒரு ஆளை வச்சு, செங்கோட்டைங்கிற ஆளை வச்சு, நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன், செங்கோட்டையன் கொண்டு வந்த கொரியரை வாங்கி சீமான்கிட்ட கொடுத்து புலாயுத அடைஞ்சதில் முன்னாள் தம்பியில் நான் ஒருத்தன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு